நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்கன்னு வைப்போம். ம். உங்களோட அந்த உழைப்புக்கு நல்ல பலனும் கிடைக்குது. ஆனா நீங்க அதிகமா உழைச்சு, அதிகமா சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, உங்களுக்கான அங்கீகாரத்தையோ, இல்ல உங்களுக்கான பங்கையோ குறைச்சுக்கிட்டே போனா, அது ரொம்ப பெரிய ஏமாற்றமா இருக்கும்ல. கண்டிப்பா. அது உங்களுக்கு எவ்ளோ பெரிய ஏமாற்றமா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம பேச போற விஷயமும் இத பத்தி தான். அதாவது இந்தியாவிலே சிறந்து விளங்குற தென்னிந்திய மாநிலங்கள், குறிப்பா சொல்லணும்னா தமிழ்நாடு, கர்நாடகா மாதிரியான மாநிலங்களோட பொருளாதார வளர்ச்சி ஒரு பக்கம் எல்லாராலும் கொண்டாடப்படுது. ஆமா, உலக அளவிலேயே அது ஒரு பெரிய மாடலா பார்க்கப்படுது. கரெக்ட். ஆனா இன்னொரு பக்கம் அவங்க சிறப்பா செயல்பட்டதுக்காகவே அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதி குறைக்கப்பட்டுக்கிட்டே வருது. அது மட்டும் இல்லாம, இப்படி நிதி குறையும் போது, அந்த மாநிலங்கள் தங்களோட செலவுகள சமாளிக்க என்ன பண்றாங்கன்னு ஒரு கேள்வி வரும்ல. அங்கதான் இந்த இலவசங்கள், மானியங்கள், அப்புறம் யாருக்கும் தெரியாம மறைஞ்சு கிடக்கிற மிகப்பெரிய கடன் சுமை இதெல்லாம் உள்ள வருது. எக்ஸாக்ட்லி. வெளியே இருந்து பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா தெரியிற இந்த பொருளாதார மாடலுக்கு பின்னாடி, எப்படி சொல்றது, பல சிக்கலான முடிச்சுகள் இருக்கு. ஆமா. இன்னைக்கு நாம இதத்தான் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். 16வது நிதிக்குழு அறிக்கை, நுகர்வோர் மற்றும் மாநில கடன்கள் குறித்த சில பொருளாதார ஆய்வுக் கட்டுரைகள், அப்புறம் இந்த எக்ஸ்கேடிஆர் மற்றும் ஜேஇடிஆர். ம், ரொம்ப முக்கியமான ஆவணங்கள் அது. ஆமா, அந்த ஆவணங்கள். இப்படி பல முக்கியமான தரவுகளை வச்சுக்கிட்டு, இந்த தென்னிந்திய பொருளாதார மாடலோட இருண்ட பக்கங்களையும், அதுல இருக்கிற யதார்த்தத்தையும் உங்களுக்காக உடைச்சு பேச போறோம். கண்டிப்பா. இதுல ஒரு விஷயத்த நான் இப்பவே உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லியறணும். நாங்க எடுத்திருக்க இந்த அறிக்கைகள்ல இடதுசாரி இல்ல வலதுசாரி சார்பான பல அரசியல் கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா நாம எந்த ஒரு அரசியல் தரப்புக்கும் ஆதரவா பேச போறதில்ல. ஆமா, நம்மளோட வேலை அது கிடையாது. கரெக்ட். இந்த தரவுகள் என்ன சொல்லுது, அதோட பின்னாடி இருக்கிற பொருளாதார கணக்கு என்ன, அதை மட்டும் அதோட உண்மைத்தன்மை மாறாம அப்படியே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறது மட்டும்தான் நம்ம நோக்கம். சரி, இதை கொஞ்சம் விரிவா அலசுவோம். ஆரம்பிக்கலாம். தென்னிந்தியாவின் வளர்ச்சிக்கும் ஒன்றிய அரசின் நிதி ஒதுக்கீட்டிற்கும் இடையிலான அந்த முரண்பாட்டு நோக்கி முதல்ல போவோம். இந்த நிதி அமைச்சக தரவுகளும் நிதி ஆயோக் தரவுகளும் தென்னிந்திய மாநிலங்களோட வளர்ச்சியை பத்தி என்னதான் சொல்லுது? இப்ப அந்த தரவுகளை பார்த்தோம்னா, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மாதிரியான மாநிலங்கள் மனிதவள மேம்பாட்டுல ஒரு பெரிய உச்சத்தை தொட்டிருக்குன்னு ரொம்ப தெளிவா புரியுது. ஓஹோ. உதாரணத்துக்கு ராஜகிரி ஆய்வறிக்கையை எடுத்துக்குவோம். ஒன்றிய அரசோட பொருளாதார மாடல் பெரும்பாலும் தேசிய நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள்னு பெரிய அளவிலான உள்கட்டமைப்பு திட்டங்கள்ல தான் கவனம் செலுத்துது. ஆமா, நம்ம நிறைய பாக்குறோம். ஆனா இந்த தென்னிந்திய மாடல் அப்படி இல்ல. இவங்க உள்ளடங்கிய வளர்ச்சி, அதாவது இன்க்ளூசிவ் growth அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப குறியா இருக்காங்க. இன்க்ளூசிவ் growthனா மக்களுக்கான திட்டங்களா? ஆமா, அடித்தட்டு மக்களுக்கும் தரமான கல்வி, நல்ல மருத்துவ வசதி, வறுமை ஒழிப்புன்னு மனிதர்களுக்கான முதலீட்டை இவங்க அதிகமா பண்ணிருக்காங்க. இதனால தான் இன்னைக்கு இந்திய அளவுல கல்வி, சுகாதார குறியீடுகள்ல இந்த மாநிலங்கள் முதல் வரிசையில நிக்குது. இத கேக்கும்போது உண்மையாவே ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா அந்த சிறப்பான செயல்பாட்டுக்கு அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்குதுன்னு தரவுகளை பார்க்கும்போது தான் தூக்கி வாரி போடுது. ஆமா, அதுதான் முரண்பாடு. நான் ஒரு புள்ளி விவரத்தை உங்களுக்கு சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஒன்றிய அரசுக்கு நாம செலுத்துற ஒவ்வொரு ஒரு ரூபாய்க்கும் தமிழ்நாட்டுக்கு திரும்ப கிடைக்கிறது வெறும் 29 காசுகள் மட்டும்தான். ரொம்ப குறைவு. கர்நாடகாவுக்கு இன்னும் மோசம், வெறும் 15 காசுகள். ஆனா அதே நேரத்துல பீகார் 7 ரூபாய் 6 காசுகளும், உத்தரப்பிரதேசம் 2 ரூபாய் 73 காசுகளும் பெறுது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நல்லா செயல்படுற மாநிலங்களுக்கு ஏன் இந்த தண்டனை? இந்த முரண்பாட்டுக்கு என்னதான் காரணம்? இங்கே ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், நிதிக்குழுவோட அந்த நிதி பகிர்வு வழிமுறைகள் தான். ஓஹோ, அந்த ஃபார்முலாவா? ஆமா, 16வது நிதிக்குழுவா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த கமிஷன்களா இருந்தாலும் சரி, அவங்க சமநிலை, அதாவது ஈக்குவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை அடிப்படையா வச்சிருக்காங்க. அப்படின்னா? அதாவது பின்தங்கிய மாநிலங்களை முன்னேற்றணும்னா அதிக வருமானம் ஈற்ற மாநிலங்களோட நிதியை எடுத்து அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற லாஜிக். இதுல ஒரு முக்கியமான அளவுகோல் இருக்கு. அதுக்கு பேரு தனிநபர் வருமான இடைவெளி. இன்கம் டிஸ்டன்ஸ்னு சொல்வாங்களே, அதுவா? கரெக்ட். மொத்த நிதி பகிர்வுல 45% முக்கியத்துவம் இதுக்கு தான் தராங்க. ஒரு நிமிஷம், இந்த தனிநபர் வருமான இடைவெளி அப்படிங்கறத கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா? நிச்சயமா. இப்ப இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தோட தனிநபர் வருமானம் அதிகமா இருக்கோ அதோட வருமானத்தை ஒரு எல்லையா வச்சுக்குவாங்க. ஓகே, ஒரு பெஞ்ச்மார்க் மாதிரி. ஆமா. இப்போ ஒரு பின்தங்கிய மாநிலத்தோட தனிநபர் வருமானம் அந்த எல்லையை விட ரொம்ப குறைவா இருந்தா அந்த இடைவெளி அதிகமா இருக்கும் இல்லையா? ஆமா, டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். அதனால அந்த பின்தங்கிய மாநிலத்துக்கு அதிக நிதி கிடைக்கும்.
ஆனா தமிழ்நாடு, கர்நாடகா மாதிரியான மாநிலங்களோட தனிநபர் வருமானம் ஏற்கனவே அதிகமா இருக்கறதால அந்த இடைவெளி ரொம்ப கம்மியா இருக்கும். ஓ, அப்போ இவங்களுக்கு கிடைக்கிற நிதி ரொம்ப குறைஞ்சிடும். எக்ஸாக்ட்லி. இத போக மக்கள் தொகைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த மாநிலங்களுக்கும் இதே மாதிரி நிதி குறைக்கப்படுது. ஓஹோ, இது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய கூட்டு குடும்பத்துல ஒருத்தர் மட்டும் இரவு பகலா கஷ்டப்பட்டு உழைச்சு நிறைய பணம் சம்பாதிக்கிறான். ஆமா, ஆனா அந்த பணத்தை எல்லாம் எடுத்து குடும்பத்துல உழைக்காம அல்லது குறைவா சம்பாதிக்கிற மத்தவங்களோட நலனுக்காக கொடுத்துட்டு கடைசியில அந்த உழைச்சவருக்கு ரொம்ப குறைவான பாக்கெட் மணி கொடுக்கற மாதிரி இருக்குல்ல. ரொம்ப சரியான உதாரணம். அது சரி, மாநிலங்களுக்கு மொத்த வரி வருவாயில 41% பிரிச்சு கொடுக்கணும்னு ஒரு சட்டம் இருக்கு. அந்த 41% முழுசா மாநிலங்களுக்கு வந்து சேருதா? அதுதான் இல்ல. ஏன்? காகிதத்துல 41% இருந்தாலும் நடைமுறையில மாநிலங்களுக்கு அவ்வளோ கிடைக்கிறது இல்ல. ஏன்னா ஒன்றிய அரசு செஸ் மற்றும் சர்சார்ஜ் அப்படிங்கிற கூடுதல் வரிகளை அதிகமா விதிக்கிறாங்க. அதாவது பெட்ரோல், டீசல் மேலெல்லாம் ஒரு கூடுதல் வரி போடுவாங்களே, அதுவா? கரெக்ட், அதேதான். நான் இதை இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்றேன். இந்த செஸ் சர்சார்ஜ் அப்படிங்கிறது ஒன்றிய அரசோட ஒரு தனிப்பட்ட உண்டியல் மாதிரி. மக்கள் கட்டுற வரிய செஸ் ஆகவோ இல்ல சர்சார்ஜ் ஆகவோ வசூல் பண்ணிட்டா அந்த பணத்தை ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு பிரிச்சு தர வேண்டிய அவசியமே இல்ல. ஆமா, அதை மாநிலங்களோட ஷேர் பண்ண மாட்டாங்க. அது முழுசா அவங்க பாக்கெட்டுக்கே போயிடும். இதனால மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்கப்பட வேண்டிய மொத்த பணத்தோட அளவே சுருங்கிடுது. கரெக்ட் தானே? 100% கரெக்ட். மொத்த கேக் சைஸே சின்னதாகும்போது அதிலிருந்து மாநிலங்களுக்கு கிடைக்கிற பீஸ் இன்னும் சின்னதாயிடுது. நியாயம்தான். இதுக்கு எதிரா மாநிலங்கள் வந்து நாங்க ஜிடிபிக்கு எவ்ளோ பங்களிப்பு தரோம் அப்படிங்கறத அடிப்படையா வச்சு நிதி கொடுங்கன்னு 16வது நிதிக்குழு கிட்ட கேட்டிருக்காங்க. கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி, இது நல்ல ஐடியாவா இருக்கே. ஆனா இது பரிசீலனையில இருந்தாலும் ஒட்டுமொத்த நிதி பகிர்வுல இதோட தாக்கம் ரொம்ப குறைவா தான் இருக்குன்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. அப்போ நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் மாநிலங்களுக்கு வரவேண்டிய வருமானம் கணிசமா சுருங்கிடுச்சு. ஆனா மக்கள் தொகை பெருக பெருக செலவுகள் அதிகமாயிட்டே போகுது. ஆமா, செலவு நிக்காதுல்ல. இப்படி நிதி ஆதாரங்கள் குறைவா இருக்கும்போது கிடைக்கிற அந்த கொஞ்ச நெஞ்ச பணத்தை மாநில அரசுகள் எப்படி செலவு பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? கண்டிப்பா, அதுதான் அடுத்த முக்கியமான பாயிண்ட். வருமானம் குறையும் போது செலவுகளை ரொம்ப உஷாரா பண்ணணும். ஆனா இங்க என்ன நடக்குது? JEDIR ஆய்வறிக்கையோட தரவுகளை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஆமா, அந்த JDIR அறிக்கை மாநில அரசுகளோட நிதி நிர்வாகத்துல இருக்கிற ஓட்டைகளை ரொம்ப தெளிவா காட்டுது. அந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, உதாரணத்துக்கு 2011 இருந்து பல்வேறு சம்பவங்களை விசாரிக்கிறதுக்காக அரசாங்கம் 5 விசாரணை கமிஷன்களை அமைச்சிருக்காங்க. ஆனா இத்தனை வருஷத்துல அந்த கமிஷன்கள் எந்த ஒரு அறிக்கையும் தாக்கல் பண்ணல. சும்மா பேருக்கு ஒரு கமிஷன் அமைச்சு கோடிக்கணக்கான அரசு பணத்தை வீணடிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய நிர்வாக சீர்கேடு. இது மட்டும் இல்லாம நிதி ஆயோக் தரவுகள் வந்து கர்நாடகா மாதிரியான மாநிலங்கள்ல அடிக்கடி மாற அரசாங்கங்களாலையும் ஊழல் குற்றச்சாட்டுகளாலையும் கொள்கை முடிவுகள்ல எவ்வளவு பெரிய சுணக்கம் ஏற்படுதுன்னு சுட்டிக்காட்டுது. ஆமா, பாலிசி பாராலிசிஸ்னு சொல்லுவாங்க. ஆனா இதை விட தெவித பிரச்சனை ஒண்ணு இருக்கு. அதுதான் இந்த இலவசங்கள். குறுகிய கால அரசியல் லாபத்துக்காக இலவசங்களை அள்ளி வழங்குறதும் அடிக்கடி விவசாய கடன்களை தள்ளுபடி பண்றதும் ஒரு சரியான பொருளாதார நடவடிக்கை இல்லைன்னு அந்த அறிக்கை ரொம்ப கடுமையா விமர்சிக்குது. இது ஒரு முக்கியமான கேள்வியே எழுப்புகிறது. அதாவது மக்கள் நலத்திட்டங்களுக்கும் வெறும் ஓட்டுக்காக கொடுக்கப்படுற அரசியல் இலவசங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஆமா, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வேற, ஃப்ரீபீஸ் வேற. கரெக்ட். அடிப்படை கல்வி, மருத்துவமனைகள் கட்டுறது, சத்துணவு திட்டங்கள் இதெல்லாம் தகுதியான நன்மைகள், அதாவது மெரிட் குட்ஸ் அப்படின்னு பொருளாதாரத்துல சொல்லுவாங்க. ஓகே, மெரிட் குட்ஸ். ஏன்னா இது ஒரு சமுதாயத்தோட எதிர்கால மூலதனத்தை உருவாக்குது. ஒரு ஆரோக்கியமான படிச்ச சமுதாயத்தை உருவாக்குறதுக்கான முதலீடு இது. கண்டிப்பா. ஆனா முறையான இலக்குகளே இல்லாம எல்லாருக்கும் கொடுக்கப்படுற நேரடி பண பரிமாற்றங்கள், அப்புறம் இலவச பொருட்கள் இதெல்லாம் மாநிலத்தோட நிதி ஆதாரத்தை உறிஞ்சிடும்னு 16வது நிதிக்குழு எச்சரிக்குது. அதாவது ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு புது மருத்துவமனை கட்டணும், இல்ல புதுசா ஒரு பாலம் கட்டணும்னு வச்சிருந்த பணத்தை எடுத்து மக்கள் கிட்ட நேரடியா பணமாவோ இல்ல பொருட்களாவோ கொடுத்து வாக்குகளை வாங்குறாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா, அதான் நடக்குது. மூலதன செலவுகளை, அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை தியாகம் பண்ணிட்டு இலவசங்களை கொடுக்கறாங்க. அப்படிதான் தரவுகள் சுட்டி காட்டுது. மாநில அரசுகளோட வருவாய் பற்றாக்குறைக்கு மிக முக்கிய காரணமே வந்து எந்த கட்டுப்பாடும் இல்லாம அவங்க வழங்குற மானியங்களும் திட்டமிடப்படாத இலவசங்களும் தான். அப்போ அந்த லாங் டேர்ம் வளர்ச்சி பாதிக்குமே. கண்டிப்பா. நீண்ட கால வளர்ச்சிக்கு பயன்படுற மூலதன செலவுகள் குறையும் போது முதலீடுகள் வராது,
வேலைவாய்ப்பு பெருகாது. கடைசியில மாநிலங்கள் தங்களோட அன்றாட செலவுகளுக்கே கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அப்போ வருமானம் குறையுது, செலவு அதிகமாகுது, இலவசங்கள் மூலியமா இருக்கிற பணமும் வீணாகுது. அப்போ இந்த இடைவெளிய மாநிலங்கள் எப்படி நிரப்புறாங்க? வேற வழி இல்லாம கடனை வாங்கித்தான். இதுதான் ரொம்ப ஆபத்தான பகுதி. இது நம்ம எக்ஸ்கேடிஆர் அறிக்கையில இருக்கிற ஒரு அதிர்ச்சியூட்டும் தரவுக்கு கொண்டு போகுது. அந்த திருத்தப்பட்ட கடன் நிலைத்தன்மை பகுப்பாய்வு. ஆமா, கரெக்டட் டிஎஸ்ஏ பத்தி அந்த அறிக்கை பேசுது. வெளிப்படையா பாக்கும்போது ஒரு மாநிலத்தோட கடன் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா அவங்க கணக்குல காட்டாம மறைச்சு வச்சிருக்கிற கடன்களை பார்த்தா தலை சுத்திடும். உண்மைதான். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கடன் வாங்குறதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு. அதுக்கு மேல அவங்களால கடன் வாங்க முடியாது. இத பத்தி நான் கொஞ்சம் விரிவா சொல்றேன். இப்போ தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த கடன் சுமை 3 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா. ஆனா பலரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது மாநிலத்தோட மொத்த ஜிடிபில, அதாவது ஜிஎஸ்டிபில 20% உள்ளதான் இருக்கு. அதனால இது பாதுகாப்பான எல்லைக்குள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. சாதாரணமா செய்திகள்லயும் இப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா, அது அந்த அபிஷியல் டேட்டா. ஆனா இந்த எக்ஸ்கேடிஆர் அறிக்கை ஒரு அணுகுண்ட வீசுது. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம், அதாவது டான்ஜெட்கோவோட கடன்களை மாநில அரசோட கணக்கோட சேர்த்து பார்த்தா உண்மையான நிலைமை அப்படியே தலைகீழ மாறுது. இந்த மின்சார வாரியங்கள் நஷ்டத்துல இயங்குறது அப்படிங்கிறது இந்தியாவுக்கே உரித்தான ஒரு பெரிய சாபக்கேடு. ஆமா. இது எப்படி நடக்குதுன்னு அந்த மெக்கானிசம் உங்களுக்கு புரியணும். மாநில அரசுகள் அரசியல் காரணங்களுக்காக இலவச மின்சாரத்தையும் ரொம்ப குறைஞ்ச விலையில மானிய மின்சாரத்தையும் அறிவிக்கிறாங்க. ஓகே. ஆனா அப்படி அறிவிக்கிற அரசாங்கம் அந்த மின்சாரத்துக்கான முழு பணத்தையும் மின்சார வாரியத்துக்கு கொடுக்கறாங்கன்னா இல்ல. ஓ. அதிக விலைக்கு மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சு அல்லது வெளிய விலைக்கு வாங்கி அத மக்களுக்கு ரொம்ப குறைஞ்ச விலைக்கு கொடுக்கும்போது மின்வாரியங்களுக்கு பல ஆயிரம் கோடி நஷ்டம் வருது. அப்போ அந்த நஷ்டத்தை சமாளிக்க மின்வாரியங்கள் என்ன பண்ணும்? அவங்க வணிக வங்கிகள் கிட்டயோ இல்ல மற்ற நிதி நிறுவனங்கள் கிட்டயோ போய் கடன் வாங்குவாங்க. ஆமா. ஆனா பேங்க் சும்மா கடன் கொடுத்துடுமா? உங்ககிட்ட தான் பணமே இல்லையே, எப்படி திருப்பி கட்டுவீங்க? யாராவது கேரண்டி கையெழுத்து போட்டாதான் கடன் தரோன்னு சொல்லுவாங்க. கரெக்ட். அப்போ மாநில அரசு போய் நாங்க கேரண்டி தரோன்னு கையெழுத்து போடுவாங்க. இதுக்கு பேர் தான் ஆஃப் பட்ஜெட் பாரோயிங், அல்லது பட்ஜெட்டுக்கு அப்பாற்பட்ட மறைமுக கடன். ரொம்ப சரியா சொன்னீங்க. இது மாநில அரசோட நேரடி கடன் கணக்குல வராது. ஆனா அந்த மின்வாரியம் கடனை திருப்பி கட்டலேன்னா அந்த சுமை முழுசும் யாரு தலையில விழும்? மாநில அரசு தலையில தான் விழும். இததான் இந்த தரவுகள் அப்பட்டமா உரித்து காட்டுது. இந்த மறைமுக கடனையும் சேர்த்து பார்க்கும்போதுதான் உண்மையான கடன் சுமை எவ்வளோ நமக்கு தெரியும். எக்ஸ்பிடிஆர் தரவுகள் என்ன கணிக்குது தெரியுமா? சொல்லுங்க. 2028ஆம் நிதியாண்டுல மாநிலத்தோட சாதாரண கடன் ஜிடிபி விகிதம் 36.03% இருக்குன்னு ஒரு வழக்கமான கணிப்பு சொல்லுது. ஓகே, 36%. ஆனா இந்த மின்வாரிய கடன்களையும் அதுக்கான வட்டிகளையும் உள்ள கொண்டு ஒரு திருத்தப்பட்ட கணக்கீடா பார்த்தா உண்மையான கடன் விகிதம் 43.53% அபாயகரமான அளவுக்கு உயரும்னு அந்த அறிக்கை எச்சரிக்குது. 43%னா அது ரொம்ப அதிகம். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. நான் ஒரு பொருளாதார கேள்வியே கேக்குறேன். கேளுங்க. பல பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கடனை பத்தி நாம ஏன் இவ்ளோ பயப்படணும்? நம்மளோட பொருளாதார வளர்ச்சி, அதாவது ஜி 9% இருக்கு. ஆனா நம்ம வாங்கின கடனுக்கான வட்டி விகிதம், அதாவது ஆர் வெறும் 7% தான் இருக்கு. ஓ, அந்த டோமஸ் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்களே. ஆமா, அதாவது வளர்ச்சி விகிதத்தை விட வட்டி விகிதம் குறைவு. பொருளாதாரம் வேகமா வளரும்போது வருமானமும் அதிகமாகும். அந்த வருமானத்தை வச்சு இந்த வட்டியையும் கடனையும் ஈஸியா கட்டலாமேன்னு சொல்றாங்க. இது உண்மையா இருந்தா நாம ஏன் இந்த கடனை பார்த்து பயப்படணும்? இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா நீங்க கேக்குற கேள்வி தத்துவார்த்த ரீதியா ரொம்ப சரி. தியரட்டிக்கலா சரி, ஓகே. ஆனா பொருளாதார வளர்ச்சியும் வட்டி விகிதமும் எப்பவுமே நமக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கிற அந்த கணிப்பு தான் இங்க பிரச்சனையே. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அது எப்பவுமே அப்படி இருக்காதுங்கிறது தான் நிஜம். உலகளாவிய அளவுல பொருளாதார மந்தநிலை வரலாம், இல்ல எதிர்பாராத பேரிடர்கள் வரலாம். அப்படி ஏதாவது நடந்தா நம்மளோட வளர்ச்சி விகிதம் 9%லிருந்து 7கோ அல்லது 6கோ சடார்னு குறையலாம். ஆமா, கோவிட் டைம்ல அப்படிதானே ஆச்சு. அதேதான். ஆனா அதே நேரத்துல வங்கிகளோட வட்டி விகிதம் உயரலாம். அப்போ அந்த R-G கணக்கு அப்படியே தலைகீழா மாறிடும். ஓஹோ,
அப்போ வளர்ச்சி குறைஞ்சு வட்டி அதிகமாயிடுச்சுன்னா நாம சம்பாதிக்கிற வருமானத்தை விட நாம கட்ட வேண்டிய வட்டி அதிகமாயிடும். அதான் உண்மை. அந்த சூழ்நிலையில பழைய கடனுக்கான வட்டியை அடைக்கிறதுக்கே மாநில அரசு மறுபடியும் புதுசா ஒரு கடனை வாங்க வேண்டி வரும். ஐயோ, கடன் அடைக்க ஒரு கடனா? ஆமா, இதத்தான் பொருளாதாரத்துல பெயில் அவுட் சைக்கிள்ஸ் அல்லது கடன் சுழல்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துல இந்த மின்வாரியங்களோட ஒட்டுமொத்த நஷ்டத்தையும் மாநில அரசு தன் தலையில தூக்கி வச்சுக்க வேண்டிய நிலைமை வரும். அப்போ என்னாகும்? அரசாங்கத்தோட வருமானத்துல பெரும் பகுதி இந்த வட்டியை அடைக்கவே சரியா போயிடும். இதனால புதிய பள்ளிக்கூடங்கள் கட்டுறது, மருத்துவமனைகளை மேம்படுத்துறது, புதிய தொழிற்சாலைகளுக்கான உள்கட்டமைப்பை உருவாக்குறது, இதுக்கெல்லாம் சுத்தமா நிதியே இருக்காது. இது உண்மையிலேயே ஒரு திகிலூட்டும் பொருளாதார நிஜம். ஆமா, தரவுகளை வச்சு நாம அலசின விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமான முரண்பாடுகள் தெரியுது. ஒரு புறம் தென்னிந்திய மாநிலங்களோட வியக்கத்தக்க மனிதவள மேம்பாடு, கல்வி மற்றும் மருத்துவ சாதனைகள் நம்மள ரொம்ப பெருமைப்பட வைக்குது. கண்டிப்பா அது மறுக்க முடியாத உண்மை. ஆனா அதே சாதனைக்காக நிதிக்குழுவோட சமநிலை கொள்கையால அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வரி பகிர்வு தண்டனையா குறைக்கப்படுது. ஆமா, அப்படி குறைஞ்ச வருமானத்தை வச்சுக்கிட்டு எந்த பயனும் தராத விசாரணை கமிஷன்கள்லயும் அரசியல் லாபங்களுக்காக வாரி வழங்கப்படும் இலவசங்கள்லயும் பணத்தை விரயம் பண்றாங்க. ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. இதை எல்லாத்தையும் விட மின் வாரியங்கள் மூலமா உருவாகி யாருக்கும் தெரியாம பெருத்துக்கிட்டே இருக்கிற மறைமுக கடன்கள், இந்த மாதிரி பல இருண்ட பக்கங்கள் இருப்பதை இன்றைய தரவுகள் நமக்கு மிக தெளிவா உணர்த்திருக்கு. சந்தேகமே இல்லாம பொருளாதார வளர்ச்சி மாடல் அப்படிங்கிறது வெறும் புள்ளி விவரங்கள்லயோ இல்ல தற்காலிகமான இலவசங்கள்லயோ இல்ல. பின்ன எதுல இருக்கு? அது அந்த வளர்ச்சியோட நிதி நிலைத்தன்மையில, அதாவது ஃபைனான்ஷியல் சஸ்டெயினபிலிட்டியில தான் இருக்கு. அரசாங்கங்கள் மறைச்சு வைக்கிற கடன்கள் ஒருபோதும் காத்தா மறைஞ்சு போறதில்ல. அது நாளைக்கு வரப்போற தலைமுறையோட தலையில சுமத்தப்படுற கூடுதல் வரிகள் தான் அப்படிங்கறத நம்ம மறக்கக்கூடாது. ரொம்ப ஆழமான கருத்து. இறுதியாக உங்களுக்கான ஒரு சிந்தனை, நம்மளோட எதிர்காலம் அப்படிங்கிறது மாசற்ற புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. ஆமா, போஸ்ட் கார்பன் கிரிட். கரெக்ட். குறிப்பா கடலோர காற்றாலைகள், மாபெரும் சூரிய ஒளி மின் திட்டங்கள் மாதிரியான புதிய தொழில்நுட்பங்களுக்கு பல லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் தேவைப்படும். உண்மைதான். ஆனா நம்மளோட மின் வாரியங்கள் தங்களோட பல தசாப்த கால பழைய கடன்களையும் அதுக்கான வட்டிகளையுமே இன்னும் கட்டிக்கிட்டு இருந்தா இந்த புதிய எதிர்கால தொழில்நுட்பங்களுக்கான முதலீடு எங்கிருந்து வரும்? யோசிக்க வேண்டிய கேள்விதான். அடுத்த முறை நீங்க உங்க வீட்ல ஒரு மின் விசிறிக்காக ஸ்விட்ச போடும்போது அந்த மின்சாரத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த மாபெரும் பொருளாதார சுழற்சியையும் அந்த மறைமுக கடனையும் சற்று நினைத்து பாருங்கள். மற்றும் இத்துடன் இன்றைய தரவுகளுக்கான நமது ஆழமான அலசல் முடிவடைகிறது. இந்த தலைப்பை பற்றிய தெளிவான பார்வையை இது உங்களுக்கு அளித்திருக்கும் என நம்புகிறோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து இதுபோன்ற பல தலைப்புகளை தெரிந்து கொள்ள விரும்பினால் ஜியோ எக்ஸ்பிளைன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் பல தகவல்களுக்கு பகிரவும், நோட்டிபிகேஷனுக்காக பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். செவிமடுத்தமைக்கு நன்றி.